அருட்பெரும் ஜோதி துணை அன்பான சித்திகம் நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கமும் வாழ்த்துக்களும். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது எண்ணெயை பற்றி தாங்க. எந்த எண்ணெயை நாம் சமையலில் உபயோகப்படுத்தலாம், வள்ளலார் எந்த எண்ணெயை உபயோகப்படுத்த சொல்லியிருக்காரு, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை, கிட்னி ப்ராப்ளம், நிறைய நோய்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் நிறையா இருக்குது. நம்ம இப்போ அதுக்கு பார்க்க வேண்டாம். நம்ம முக்கியமாக இப்போ என்ன பார்க்கலான்னா, எண்ணெயாலேயும் இந்த மாதிரி நோய்கள் நிறைய வருமா என்றால் வரும். அதாவது நம்முடைய உடலின் முக்கியமான ராஜ உறுப்புகளை பாதிக்க செய்து பல நோய்கள் வர்றதுக்கு எண்ணெயும் ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இதை முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த கெட்ட கொழுப்பு உடம்புல அதிகரிக்க செஞ்சு நம்முடைய உறுப்புகளை பாதிப்படைக்க செய்து ரீஃபைண்ட் ஆயில் அப்படின்னு பல ஆராய்ச்சியாளர்கள் இன்றைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, எந்தெந்த எண்ணெயை சாப்பிட்டா என்னென்ன பலன்கள் இருக்குது, நன்மை தீமைகளை இப்போ நம்ம பார்க்கலாம். வள்ளலார் எதை சாப்பிட்டு நம்மளுடைய உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறான்றதையும் இப்போ பார்க்கலாம். உப்பு, புளி, காரம், எண்ணெய் இது இல்லாமல் சமையல் இல்லை அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கப்போ பார்த்திங்கன்னா, இந்த எண்ணெய் சாப்பிட்டா உடம்புக்கு ஆரோக்கியம் அப்படின்னு, எந்த எண்ணெய் சாப்பிட்டா உடம்புக்கு ஆரோக்கியம்னு பல பேர் இப்போ கேட்குறாங்க. ஆனால் வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, பசு வெண்ணெயை சமையலில் தாளிக்க பயன்படுத்தி கொள்ள சொல்கிறாரு. நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு வடை மாதிரி சுடுறதுக்கு அது எண்ணெயை ஊற்றிட்டு தானே வடை சுடுவாங்க. தோசைக்கு நிறைய எண்ணெய் ஊற்றுறாங்க. இது இல்லாமல் புளி சாதத்தில் எண்ணெய் ஊற்றுறது, மற்ற சாதங்களில், குழம்புகளில் நிறைய எண்ணெய் பயன்படுத்துகிறாங்க. ஸோ எண்ணெய் இல்லாமல் சமையலே இல்லைன்ற அளவுக்கு இருக்குது. இப்போது நம்ம சுத்தமான நாட்டு பசுடைய வெண்ணெயை இந்த மாதிரி தாளிக்க பயன்படுத்திக்கலாம். தோசை, அதிரசம் இந்த மாதிரி பொருளை எண்ணெயிலேயே சொல்லக்கூடிய வடை இதெல்லாம் தவிர்க்க சொல்லி வள்ளலார் சொல்கிறாரு. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா, வடையெல்லாம் அடிக்கடி சாப்பிடவே கூடாது, என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்டா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா, சிறு வயதில் சாப்பிட்லாம். இப்போ சின்ன வயசு இருக்கவங்க இதெல்லாம் சாப்பிட்றதால அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஆபத்தில், ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே இந்த மாதிரி எண்ணெயில் செய்த பலகாரங்களை நாம் சாப்பிட்றத தவிர்க்க வேண்டும். சரி, இப்போ ஒவ்வொரு எண்ணெயை நம்ம பார்க்கலாம். அதாவது நல்லெண்ணெய் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா, எள் ப்ளஸ் நெய் இதாங்க எண்ணெய். நல்லெண்ணெய் அப்படின்னாக்கா நல்ல எள் எண்ணெய். நல்ல அப்படின்னா கருப்புன்னு அர்த்தம். கருப்பு எள்ளின் எண்ணெய் அப்படின்றது தான் நல்லெண்ணெய்ன்னு சொல்லிட்டு வந்தது. சரி, இந்த நாட்டு பசு வெண்ணெய் எனக்கு கிடைக்கலங்க, எங்களுக்கு பாக்கெட் பால்லேருந்து எடுக்கிற வெண்ணெய், அதில் எங்கே வெண்ணெயே வராது முதல்ல, அந்த மாதிரி கடையிலேருந்து வெண்ணெய் செஞ்சு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி வெண்ணெய் தான் நாங்கள் நெய் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றவங்க கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நீங்கள் சுத்தமான பசும்பால் வாங்கி, நாட்டு பசும்பால் வாங்கி அதுலேருந்து தயிர் புற ஊற்றி அதுலேருந்து எடுக்கக்கூடிய வெண்ணெயை நீங்கள் சமையலில் பயன்படுத்தி கொண்டால் அது முதல் தரமானது. அப்படி அது கிடைக்காதவர்கள் நல்லெண்ணெயை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு வள்ளலார் சொல்கிறாரு. சரிங்க, இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம நல்லெண்ணெயை பொதுவாக இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏன் நிறைய சேர்க்கக்கூடாது? இப்போ வள்ளலார் 100 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னதுக்கும் இன்றைக்கி என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு 60-70 வருஷமாக நம்ம பார்த்திங்கன்னா கெமிக்கலில் விளையக்கூடிய ரசாயன உரம் போட்டு விளையக்கூடிய உணவுகளை தான் அதிகம் நம்ம சாப்பிட்றோம். அப்போது அந்த ரசாயன உணவில் விளையக்கூடிய உணவுலேருந்து சமைச்சு சாப்பிடும்போது நச்சுக்களும் நம்ம உடம்புல சேருது. அந்த நச்சுக்களை எண்ணெய் என்ன பண்ணுன்னா உடனே வெளியே தள்ள பார்க்கும். அப்போது உடம்புக்கு ஒவ்வாமை ஏற்படும். ஸோ இதனால் நம்மளுக்கு புரியாத நோய்கள்லாம் நிறைய வர வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேர் பிபி, சுகரு, தைராய்டு ப்ராப்ளம் அந்த மாதிரி நிறைய நோய்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ரசாயன மருந்துகளை தான் அதிகமாக சாப்பிட்றாங்க. தெரு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அலோபதி மருந்துகள் விற்பனைக்கு உள்ளன. இந்த மாதிரி ரசாயன மருந்துகள் சாப்பிட்றவங்க இந்த நல்லெண்ணெய் சாப்பிட்றது என்ன ஆகுதுன்னா, நல்லெண்ணெய் உடனே அந்த ரசாயன மருந்தை வெளியே தள்ளவும், அதை முறிக்கவும் சொல்லுவாங்க. சித்தாவில் பார்த்திங்கன்னா பத்தியம் சொல்லுவாங்க. ஒரு மருந்து சாப்பிடும்போது நல்லெண்ணெய் சாப்பிடாதீங்கன்னுவாங்க. அதாவது மருந்து சித்த மருத்துவத்தில் 3 வகை இருக்குது. ஒன்று மூலிகைகளில் செய்கிறது, இன்னொன்று பார்த்திங்கன்னா தாது உப்புக்கள், அந்த அதாவது உதாரணத்துக்கு படிகாரம் மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களில் செய்கிறது, 3வது பார்த்திங்கன்னா உலோகத்தில் செய்யுது. இந்த 3 வகை
மருந்துகளிலேயுமே எந்த மருந்தாக இருந்தாலும் நல்லெண்ணெயை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது பொதுவான பத்தியம். ஸோ ஏன்னா அந்த மருந்துடைய தன்மையை அது வந்து நீக்கி வெளியே தள்ளிடும். அதே மாதிரி இன்றைக்கி வெளியில் அலோபதி மருந்துகள் மக்கள் நிறைய சாப்பிட்றதால அவங்க வந்து நல்லெண்ணெய் உணவில் சேர்க்கும்போது இந்த எண்ணெய் என்ன பண்ணும், உள்ளே போய் அந்த மருந்துடைய சக்தியை குறைக்கும், வேலை செய்யாமல் பண்ணும். அதே மாதிரி அந்த விஷத்தை வெளியே தள்ளுறதுக்கு வேகமாக முயற்சி செய்யும்போது உடம்புல வந்து பார்த்திங்கன்னா எதிர்வினை அடைகிறது. அதனால் உடம்பு டயர்டாகுது, பல தோல் நோய்கள் உருவாகுது, அப்புறம் உடல் உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படுது. இதெல்லாம் நம்ம வந்து யாருமே கவனிக்கிறதே இல்லை. அந்த மாதிரி செய்யறது வந்து தவறு. அதாவது மருந்துகளையும் சாப்பிட்டுக்கிட்டு நல்லெண்ணெயும் சாப்பிட்றது நல்லதா என்ன, நல்லது இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதுக்கு பதிலாக நம்ம வந்து பசு வெண்ணெயை பயன்படுத்திக்கிட்டா நம்மளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யாரெல்லாம் நல்லெண்ணெய் சாப்பிட்லாம் அப்படின்னா, மருந்து வந்து சாப்பிடாதவங்க, எந்த மருந்து, அது நாட்டு மருந்தாக சித்த மருந்தாக இருக்கட்டும், அலோபதியாக இருக்கட்டும், யுனானி மருந்துகளாக இருக்கட்டும், எந்த மருந்துகளாக இருக்கட்டும், அதை வந்து சாப்பிடாதவர்கள் இயற்கை உரங்களால் விளைந்த அரிசி வகைகளை, தானியங்களை சமைத்து சாப்பிடுபவர்கள் இந்த எண்ணெயை சேர்த்துக்கொள்ளலாம், அதாவது நல்லெண்ணெயை சேர்த்துக்கொள்ளலாம். அதுவும் ஒரு அளவாக தான் சாப்பிட்ணும், அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது. ஆனால் சித்தர்கள் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா, நல்லெண்ணெயை உள்ளுக்கு சாப்பிடுவதை விட நல்லெண்ணெயை எக்ஸ்டர்னல் வெளிப்பிரயோகமாக தலைக்கு தேய்ச்சி உடம்பு குளிக்கிறத இதை விட 10 மடங்கு நமக்கு நன்மை தரும் என்று சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி மக்கள் அதை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லெண்ணெயை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வெளியில் நம்ம பயன்படுத்தி குளிக்க பயன்படுத்துகிறோமோ, வாரத்துக்கு 2 நாள், ஆண்கள் வந்து புதன் சனியும் பெண்கள் செவ்வாய் வெள்ளியும் தேய்ச்சி குளிக்கிறத வந்து பயன்படுத்தி வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆரோக்கியம் அதிக அளவு கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எல்லோரும் வந்து தவிர்க்கிறார்கள். சரி, பரவாயில்ல. இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். அதாவது எண்ணெய்க்கு வந்து சொல்லுவாங்க, வைத்தியனுக்கு கொடுப்பதை வாணியனுக்கு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எண்ணெயை வச்சு தான் அந்த காலத்தில் அந்த பழமொழி வந்தது. நல்லெண்ணெயை வந்து வாங்கி நீங்கள் மக்கள் பயன்படுத்துன்றதுக்காக தான் வைத்தியனுக்கு கொடுப்பதை வாணியனுக்கு கொடு. நீ உடம்பு சரியில்லாமல் நோயாகி ஒரு வைத்தியருக்கு செலவு பண்ணுறதை விட நீ அந்த காசை வந்து ஒரு வியாபாரி கொடு, எண்ணெய் வியாபாரி கொடு, அதை எண்ணெயை வாங்கி நீ பயன்படுத்தி ஆரோக்கியமாக இருன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் சூட்சமாக வந்து மக்களுக்கு நன்மை செய்யறதுக்காக பழமொழிகளிலும் நிறைய சித்தர்கள் பாடல்களிலும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததை பார்த்திங்கன்னா நம்ம கடலை எண்ணெயை பற்றி பார்ப்போம். வேர்க்கடலை நெய் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய் அப்படின்னு சொல்கிறோம். வேர்க்கடலையே கடலை அப்படின்னு சொல்கிறாங்க, நெய்யை வந்து எண்ணெய் அப்படின்றாங்க. சரி, வேர்க்கடலை நெய்யை தான் நம்ம இன்றைக்கி கடலை எண்ணெய்ன்னு சொல்கிறோம் இல்லையா? அது வந்து இந்த வேர்க்கடலை நம்மளுடைய பூர்வீகமான ஒரு பொருளா, இங்கே விளைஞ்சதா அப்படின்னு பார்த்தா இல்லை, இது வெளிநாட்டிலேருந்து வந்ததுன்னு சொல்கிறாங்க. சரி, இந்த வேர்க்கடலையை வந்து சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லதா? வேர்க்கடலையே இந்த வேர்க்கடலை எண்ணெயும் சாப்பிட்டா உடம்புக்கு ஆரோக்கியமாக என்று பார்த்தால் அது உடலுக்கு ஆரோக்கியம் தரும். எந்த வகையிலனா, உடம்பு இளைச்சி இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும், உடம்பை தேற்றும், உடம்புக்கு உறுதி தரும். ஆனால் பித்தவாயு தேகமுடையவர்களுக்கு, பித்தமுடையவர்களுக்கு இந்த கடலை எண்ணெய் ஒத்துக்கொள்ளாது. அவர்களுக்கு மேலும் பித்த நோய்கள் வருவதற்காக இது காரணமாகிவிடும். அதனால தான் கடலை எண்ணெயை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ வந்து வள்ளலார் என்ன சொல்கிறாரு, இந்த கடலை எண்ணெயை உபயோகிக்கலாம்னு சொல்கிறாருன்னா இல்லை. வள்ளலார் வந்து வேர்க்கடலை எண்ணெயை உணவிற்கு உபயோகப்படுத்த சொல்லவில்லை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயை பற்றி பார்ப்போம். தேங்காய் நெய் என்பது தான் இதுக்கு சரியான வார்த்தை. தேங்காய் எண்ணெய்ன்னு சொல்லக்கூடாது, தேங்காய் நெய், தெங்கு நெய் அப்படின்னு ஒன்று சுத்த தமிழ் சொன்னால் தெங்கு நெய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம உணவில் சமைக்க பயன்படுத்தலாமா அப்படின்னா, கேரளா மாதிரி மாநிலங்களில் பார்த்திங்கனாக்கா இந்த தேங்காய் எண்ணெய் அதிகம் பயன்படுத்தும். ஏன்னா அங்கே வந்து தேங்காய் விளைச்சல் அதிகம். அவங்க வந்து தேங்காயை வந்து பல விதங்களில் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துறதால நன்மையாக தீமையாக அப்படின்னு பார்த்தா ரொம்ப நன்மை. எப்படின்னா, அது தேங்காயை வந்து நம்ம வந்து சமைச்சு சாப்பிடும்போது சரி, பச்சையாக சாப்பிடும்போது சரி, அதை சமைக்கும்போது கொதிக்க வைக்கக்கூடாது. தேங்காயை கொதிக்க வைக்காமல் அப்படியே நம்ம சமைச்சு சாப்பிட்லாம், அது ரொம்ப நல்லது. அதாவது ஒரு பொரியல் பண்ணுறோன்னாக்கா, பொரியல் பண்ணி முடிக்கும்போது தேங்காயை திருவி மேலே போட்டு கிளறி அப்படியே சாப்பிட்றதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். தேங்காயை வந்து சூடுபடுத்தக்கூடாது. ஆனால் எண்ணெயை எடுத்த பிறகு தேங்காய் எண்ணெய், அதாவது தேங்காய் எண்ணெயில் இருக்கக்கூடிய
அந்த சத்துக்கள் உடலுக்கு ரொம்ப நன்மை செய்யக்கூடியது. ஆனால் அதிக கொழுப்பு இருப்பவர்களுக்கு இந்த தேங்காய் எண்ணெய் ஒத்துக்கொள்ளாது. அதே போல் பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் இந்த தேங்காய் எண்ணெய் சுவை பிடிக்காது. அது ஒரு ஒரு மனம், அதனுடைய அதீத மனம் உணவில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே சின்ன குழந்தைலேருந்தே பழகிட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. பாதியில் நம்ம அந்த தேங்காய் எண்ணெய் சமைச்சு கொடுத்தோன்னாக்கா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் தேங்காய் எண்ணெயை வள்ளலார் பயன்படுத்த சொல்லவில்லை. சரிங்களா? சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பலரும் பயன்படுத்துறது பார்த்திங்கன்னா, அதாவது கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இது இல்லாமல் அதிக மக்கள் இன்றைக்கி பாக்கெட்டில் விற்கக்கூடிய ரீஃபைண்ட் ஆயில் பயன்படுத்துகிறாங்க. சரி, இந்த ரீஃபைண்ட் ஆயில் எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், சூரியகாந்தி விதைகள்லேருந்து இந்த ரீஃபைண்ட் ஆயில் தயார் பண்ணுறாங்க. ஆனால் அவர்கள் எடுத்து அதை பயன்படுத்தும் முறையில், தயாரிக்கும் முறைகளில் பார்த்திங்கன்னா உஷ்ணப்படுத்துவதால் அது தீமையாக மாறுகிறது. இதையே பார்த்திங்கன்னா இந்த சூரியகாந்தி எண்ணெயை இயற்கையான முறையில் தயார் செய்தால், அதாவது ரசாயன உரம் போடாமல் அந்த செடிகளை வளர்த்து அந்த பூக்களிலிருந்து விதைகளை எடுத்து அந்த விதைகளிலிருந்து எண்ணெய் தயாரித்து சூரியகாந்தி எண்ணெயை தயாரித்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம். இதனால் என்ன நன்மை கிடைக்கும்னு சித்தர்கள் சொல்கிறாங்கன்னா, வாத நோயை நீக்கும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க. பொதுவாக நன்மை செய்யக்கூடியது சூரியகாந்தி எண்ணெய். ஆனால் அதை நாம் குறைவாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது நன்மை செய்யும்ன்றதுக்காக நம்ம அதிக அளவில் பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி சூரியகாந்தி எண்ணெயை இயற்கையான முறையில் நம்ம மலர்ச்செக்கு கொண்டு இந்த எண்ணெயை ஆட்டி தயாரித்து கொண்டோம் என்றால் அந்த சூரியகாந்தி எண்ணெய் நமக்கு நன்மை தரும். அதுவும் அளவோடு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் இது பெரும்பாலான மக்களுக்கு கிடைக்குமா என்றால் கிடைப்பது கடினம். அதனால் வள்ளலார் அதனை சொல்லவில்லை. இறுதியாக பார்க்கும்போது அதாவது 4 வகையான எண்ணெயை பற்றி இப்போ நம்ம பார்த்தோம். கடைசியாக பார்த்திங்கன்னா இதோடைய முடிவு, பசுவெண்ணெய் மற்றும் பசுநெய் உணவில் தாளிப்பதற்கும் மற்ற எண்ணெய் ஊற்றி செய்வதற்கும் நாம் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதுதான் சிறந்தது. இல்லைங்க, இன்றைக்கி எங்களுக்கு பார்த்திங்கன்னா கிடைக்கல, பசுவெண்ணெயோ நெய்யோ சுத்தமானது கிடைக்கல அப்படின்றவங்க சிறிதளவு நல்லெண்ணெயை சேர்த்துக்கொள்ளுங்கள், சூரியகாந்தி எண்ணெயை சேர்த்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது மரச்செக்கால் ஆட்டப்பட்ட எண்ணெயாக இருப்பது தான் சிறந்தது என்று சொல்லி இதை முடிக்கிறேன். ஏன்னா நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா சம அளவு தேன் கலந்து அதுவே ஒரு விஷமாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நல்லெண்ணெய் உடனே பார்த்திங்கன்னா வேகமாக உடலில் செயல்படக்கூடியது, விஷத்தை வெளியே தள்ளக்கூடியது. அதனால் பார்த்து சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா லேகியத்தில் தேனோட நெய் சேர்ப்பாங்க. இந்த தேனும் நெய்யும் சேர்த்து செய்வாங்க. எண்ணெயை பார்த்திங்கன்னா உள்ளுக்கு சாப்பிட்றது அதிகம் இருக்காது. ஸோ இப்போ இந்த இலகங்கள், அதாவது லேகியங்களில் இது எப்படி பயன்படுத்துகிறார்களோ தேனும் நெய்யும், அதே மாதிரி நம்ம உணவுலேயும் பசுவெண்ணெயை பயன்படுத்தி கொள்வது எல்லாத்தையும் விட சிறந்தது அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். இந்த முறைகளை பின்பற்றி நீங்கள் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும். வாழ்க அருளுடன். நன்றி, வணக்கம்.